நண்பர்களே, எங்கேங்க தோட்டத்துக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வரணும்னு சொன்னால் ஆளையே காணோம். ஞாயிற்றுக்கிழமை வரானா? ஞாயிற்றுக்கிழமை கோடி ரூபா கொடுத்தாலும் பண்ண மாட்டானவே. இதுதான் அம்மான்னு பச்சாச்சுங்க. இதுதான் நம்ம அப்படியே கேமரா பிடிங்க. இதை எடுத்து இங்கே பாருங்க. இல்லை இங்கே இங்கே இது பண்ணுங்க. அது ஃபுல்லாக இது பண்ணாதீங்க. இங்கே இது பண்ணுங்க. இங்கே பாருங்க. பார்த்தீங்களா? இந்த பாலை வந்து எனக்கு வைங்க. இங்கே முகத்தில் வைங்க. இங்கே வைங்க. நான் வைக்கட்டா? மருவு இருக்கு. அங்கே இல்லை அங்கே இருக்கு பாருங்க. இல்லை அங்கே இன்னும் அது அது எடுங்க. காட்டுங்க. நீங்கள் பார்த்தீங்களா? ரைட்டு, அதுலேருந்து எடுத்து எனக்கு வைங்க. நீங்கள் இங்கே கொண்டாந்த கேமராவை பார்த்தீங்களா? இது தாங்க அம்மன் பச்சரிசி. இதில் பால் வருது பார்த்தீங்களா? அதில் எடுங்க. அந்த அந்த பால் அப்படி எடுங்க. இல்லை அந்த செடியில் அவ்வளோதான். இங்கே பாருங்கள். கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. நீங்கள் பார்த்தீங்களா? பால் தெரியுதுங்களா? இதில் இந்த பாலை வந்து ஏதோ ஒன்று புண்ணு இருந்துச்சுன்னு வைங்களேன் கையில், இந்த மாதிரி வைக்கலாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி புண்ணெல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன். இதை இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஏதோ ஒன்று புண்ணு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் நான் நல்லா வைக்கலாங்க. குக்கர் சூடெல்லாம் அடிக்கடி படுத்து வைங்களா அடுப்பு முன்னாடி, அதுக்கெல்லாம் இது வச்சிங்கன்னு வைங்களா தழும்பு விழுகாது. இது தழும்பு விழுகாமல் அப்படியே இந்த புண்ணு வந்து ஆற்றிடுங்க. இந்த செடியில் பிடுங்குற பாருங்க. கொண்டு வாங்க. அந்த இது எறும்பு இருக்கு பார்த்துக்குங்க. இல்லை நீங்கள் இது கொண்டு வாங்க. ஜூம் பண்ணுங்க. ஓகேங்களா? தெரியுதுங்களா? நான் பாருங்க புண்ணுக்கு வைக்கிறேன். பார்த்தீங்களா? இது வந்து குக்கர் சூடு பட்டதுங்க. இது வந்து இந்த புண்ணுக்கு வந்து இது வச்சாங்கன்னா நல்லா கேட்குங்க. ஒரு 2-3 நாள் அப்படியே வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த தழும்பே தெரியாதுங்க. உடம்பே தெரியாது. ஆமாம். எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. ஆமாம். இப்போ நிறைய வந்துருச்சு. இப்போ வந்துச்சு, நிறைய வந்துச்சு. கரும்பு செடி பாருங்க எவ்வளோ வந்துருக்கு. மருவை காப்பாற்றினதே அதுதான். உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது. தோட்டம்லாம் புதலாயிடுச்சு. வரேன்னு சொன்னால் பூச்சிப்புழு வந்துட மாட்டேங்குது. அந்த நாள் வரேன்னு சொன்னால் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு புதர்மாக ஆயிடுச்சு. இதோ வரங்க அப்படின்னா நானும் சரி வெயிலில் கை வைக்கல. உடம்பு வேறு லெவல் இல்லையா, நானும் கை வைக்கல. சேராது. அது வெயில் காலத்தில் ஐயோ நம்மளுக்கு தும்மல் வந்துடுச்சுன்னா அப்புறம் சொல்கிறன்ட்டா இருக்கணும். நேற்று அந்த பண்ணாரி மாரியம்மன் வீடியோ வந்து திலகா ட்ரீம் சேனல் போய் பாருங்கள். அதில் ஒரு யூடியூப்பில் வந்து கூல்டவுன் காட்டுச்சா. நேற்று சொல்லியிருந்தேன் நான். பண்ணாரி மாரியம்மன் கோயிலோட இது வந்து ஃபுல் லென்த்து வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம், 25 நிமிஷம், 11 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம் வீடியோலாம் வந்து திலகா ட்ரீம் சேனலில் உள்ளே போய் பாருங்கள். ஜிடிபியில் போய் திலகா இது வந்து திலகா ட்ரீம் சேனல் உள்ளே போய் பாருங்கள். ஜிடிபியில் வந்து வரல. ஆமாம், ஜிடிபியில் போடுறேன்னு சொல்லி தான் நான். அப்போ நான் எடுக்கும்போது 2 இது ஒரே சீட்டாக இருக்குதா? நிலக்கரியா? அது வந்து திலகா ட்ரீம் சேனலில் உள்ளே போய் பாருங்கள். வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஷார்ட் வீடியோ உள்ள வீடியோவில் போய் அந்த பண்ணாரி மாரியம்மன் இது வந்து போட்டு விட்டுருக்குறேன். செம்மையாக இருக்குது, போய் பாருங்கள். எழுதுத ஜிடிபியா ஹரி. உங்களுக்கு நாங்களுக்கு ஹரி பூசிக்க வேண்டியதா பாருங்க. ஒரு வாரமாக வந்து பொண்ணு எழுதுது பாருங்க. இந்த ராக்கெட் அடுப்பில் பண்ணோம் அந்த கறி தான். எதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்து 10 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய போகணும். ஆனால் போகும்போது 10 மணி பாப்பாவுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது. கொஞ்சம் லாஸ்ட் எக்ஸாம் ப்ளஸ் 1 இன்னொரு 2 நாள் விட்டு போகலாம். இன்னைக்கு நிறைய டப்பா வச்சுட்டு போகிறாங்க. எக்ஸாம்லாம் முடிட்டு அப்புறம் லீவ் வந்துச்சுன்னா போக கரும்பு வந்துருச்சுங்க. கரும்பு ஓரளவுக்கு பார்த்து வந்துச்சு பார்த்தீங்களா? செடியெல்லாம் மறைச்சிருக்கு. அதெல்லாம் எடுத்தால் கொஞ்சம் நல்லா வரும். ஆமாம், எது அதாவது விஷ செடி அந்த கீரையெல்லாம் 6 உயரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இந்த வாழை இலையில் நல்லா கொஞ்சம் பராமரிக்கணும். இப்போ நான் இங்கே அந்த நேரம் வந்து கருவேப்பிலை செடியெல்லாம் வச்சுருக்குறோம். அப்புறம் இங்கே வந்து இந்த நேரம் வந்து இது எலுமிச்சக்காய் செடி இருந்துச்சு இல்லைங்க.
எலுமிச்சக்காய் செடி போட்டு முடிச்சா? பெரிய பதலாயிடுச்சு பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். நான் ரிமூவ் பண்ணிட்டே தான் இருந்தேன். பூச்சி சின்ன பூச்சி இருக்குது. தோட்டத்து வேலை செய்யுங்க வந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. தக்காளியில் இருக்கா? ஒரு ரிமூவ் ஆயிடுச்சு. பெருக்கானெல்லாம் ரிமூவ் ஆகி கொண்டு போயிடுச்சு. அவ்வளோதான். தக்காளி செடியெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. பாருங்க, எங்களுக்கு லென்த் வீடியோ பாருங்க. லென்த் வீடியோ வருது பாருங்க நண்பர்களே. வாழைக்கூத்து பார்த்தீங்களா? பெருசாக இருக்கா? பாருங்க, இப்போ காட்டினேன். அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ ஒரு காலத்தில் ஆயிடுச்சு. இது பெருசாக ஆகி இலை விட்டுச்சுன்னா அறுத்துக்கலாம்ண்ணா. வேண்டாம், இப்போ அறுக்கக்கூடாது. அது வந்து பூ வாழை வந்து பூ விட்டு வாழைப்பூ வந்து அப்புறம் இதாகும். அது மட்டுமா இருக்கலாம். ஒரு தாராவது எடுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். தாமரை வந்தாச்சு. கறி இந்த ராக்கெட் அடுப்பில் வந்து கறி வந்து எடுத்து எங்களுக்கு கேஸ் வந்து விட்டது. நேற்று கோயிலுக்கு போகும்போது தான் கேஸ் எடுத்து வச்சு வந்து டக்குன்னு ஒரு 1 நேரத்தில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதுக்கு மேலே கோயிலுக்கு போயிட்டோம். 5 மணிக்கு என்ன வந்தது. அப்போ எடுத்து வச்சு எல்லாம் குளிச்சுட்டு கோயிலுக்கு 7 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு தான் வந்தோம். 10 மணி ஆயிடுச்சு. அப்படி வீடியோ எடுங்க. ஏங்க எங்கள் தோட்டத்தை பாருங்கள், எல்லாம் புதராகி விட்டது. ஒரு ஆளை 1 வாரமாக கூப்பிட்டுட்ருக்குறேங்க இந்த செடி ரிமூவ் பண்ணுறதுக்கு. வரன்ட்டு எங்கே கட்டட வேலை நடந்துட்டுருக்குதுங்களாம்மா. எடுபடிக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்களாம்மா. வர்றேங்க, அந்த வேலைக்கு போயிட்டு வந்துடுறாங்க. டெய்லி பார்க்குற சொல்கிறேன். போயிட்டு வரும்போது வரங்க, நாளைக்கு வரங்க 4 நாளாக சொல்லிகிட்ருக்காங்க. வந்த மாதிரியே தெரியல. அவங்க வந்தால் இந்த செடி ரிமூவ் பண்ணிட்டா ஒரு 50 100 கொடுத்தா எங்களுக்கு நிம்மதியாக போயிடும். செடியெல்லாம் நம்ம புதராயிடுச்சுங்க. நான் ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தேன். இது வந்து இப்போ என்னால் முடியல. ஏன்னா அது எனக்கு கைக்கு வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது. பூராமே பெருசாகிடுச்சுங்க. ஆகிற செடியை மட்டும் விட்டுட்டு ஆகாத செடி எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா சின்ன வெள்ளைப்பூச்சியெல்லாம் இருக்குங்களா, அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி தான் நான் ஒரு ஆளை விட்டு அவங்க எந்த செடி விடுமோ விட்டுட்டா அப்புறம் நாங்கள் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலான்னு சொல்லிகிட்ருக்க. ஞாயிற்றுக்கிழமை லீவாம்மா. அன்றைக்கி வரணுங்கிறாங்க. பார்க்கலாங்க, ஒரு வாரம் விட்டாச்சு பண்ணிக்கலாம். நாங்கள் ஆளை காணன்ட்டு நாங்களே கை வச்சேன்னு வைங்களேன், அப்புறம் எங்களுக்கு தான் கைக்கு வம்பாயிருங்க. ஏன்னா நிறைய வேலை செய்கிறோம் கையிலேயே. இப்போ செடியும் வந்து செய்யும்போது என்ன ஆகுது, அந்த கைக்கு வலி எடுத்துக்குதுங்க. அப்புறம் சாயங்காலமான மருந்து போட்டே இருக்க வேண்டிய வலி வந்துடுது. அதுதான் சரி வேண்டாம். அப்போ என்ன சொல்கிறாங்க, கீரை செடி எல்லாம் பெருசாகிடுச்சிங்களா, அதில் முத்தி போச்சு. தக்காளியுமே எல்லாம் விட்டாச்சா, ஒரு 3 நாளுக்குள்ள தக்காளி பொறிச்சிட்டேன். இன்னும் அவ்வளவுதான். தக்காளியெல்லாம் செடியெல்லாம் ரிமூவ் பண்ணிடலான்ட்டு இருக்குங்க. துண்டாமல்லி எல்லாம் காஞ்சி போச்சு பார்த்தீங்களா. அந்த லைனில் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. எவ்வளோ வீடியோ நாங்கள் போட்டிருந்தோம். எல்லாமே வெயிலுக்கு காஞ்சிச்சுங்க. இப்போ எலுமிச்சங்காய் செடி வந்துட்டுருக்கு. அது உள்ளே போகவே முடியல. அது உள்ளே கால் வைக்கிறதுக்கே வழி இல்லை. அவங்க மம்முட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு அருவாலை எடுத்து வந்து வெட்டினாங்கன்னா அது அந்த இடம் க்ளீன் ஆகிடும். அதுதான் நான் பார்த்துட்டே இருக்கேன். இன்னும் 2 நாள் போட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வந்தால் பண்ணட்டேங்க. பாருங்கள் வாழைக்குருத்து இதான் எவ்வளோ பெருசாக வருது பாருங்கள். ஆடாடாடா எவ்வளோ பெருசாக வருது பார்த்தீங்களா வாழைக்குருத்து. இப்படி இருக்கு பாருங்கள். போன தடவை இந்த குருத்து விட்டுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இலை. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு குருத்து விழும்போது ஒவ்வொரு பெருசாக வருதுங்க. இது அதுக்கு முன்னே விட்டுதுங்க குருத்து. இது பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதை போன வாரம் விரிஞ்சுதுங்க. இப்போ இந்த வாரம் இது வந்துருக்கு. அதுக்கு முன்னாடி வாரம் இந்த இலை கீழே பாருங்கள் சின்னதாக வருது பார்த்தீங்களா. இதுக்கு சேர்ந்த மரமே தான் அங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அது பாருங்க செடி போட்டு லாக் பண்ணங்காட்டி அது எந்திரிக்கவே விட மாட்டேங்குது. அதிலே இங்கே பாருங்கள் இது கூட வச்சது தான். இதுக்கு நல்லா தண்ணி போயிட்டுருக்கு. அதெல்லாம் நல்லா வந்துட்டுருக்கு. அது வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு என்னமோ தெரியல. அது எந்திரிக்கவே இல்லை. இன்னும் எந்திரிச்சிருச்சு. ஆமாம் அது காட்டின உள்ள செடி இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த வாழைக்கு தண்ணி என்னமோ கம்மியாக என்னமோ தெரியல, ஜாஸ்தியாக வரல. இந்த தண்ணி நல்லா ஊற்றுனா மட்டும்தான் இது நல்லா எந்திருக்கு. இது பாருங்கள் எல்லாம் ஒட்டுக்காய் வச்சதா இது பெருசாகிடுச்சு பாருங்கள்.
தண்ணி ஊற்றுற அளவுக்கு தாங்க வாழை நல்லா வரும். ஆனால் வாழை இலை அறுக்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு வாழைத்தார் விடுற வரைக்கும் வாழை வந்து அறுக்கக்கூடாதுங்க. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பூத்து அந்த காய் வந்து தார் வந்து நாங்கள் தாரை எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த இலையை நாங்கள் அறுக்கணுங்க. அது வந்து இப்போ நல்லா வந்துட்டுருக்கும்போது இதை அறுத்தா செடி எந்திரிக்காதுங்களாம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்கள் இதை வந்து நாங்கள் அப்படியே அழகுக்கும் இருக்கட்டும், எங்கள் வீட்டில் இதை ஃபஸ்ட்டு நாங்கள் வச்சுருக்கோம் வாழைக்கன்று. தார் வந்துட்டு வாழை மரம் வந்துட்டுருக்கு. சின்னதாக வச்சோம், அப்படியே இலை விட்டு இப்போ எங்கள் வீட்டில் பெருசாகிடுச்சுங்க. மாலை வணக்கங்க. எங்கள் சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டு கொடுங்க. லென்த்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் உள்ளே போய் கிளிக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்க, இனிய மாலை வணக்கம்.